ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் வீக்கெண்ட் ஷோ பார்த்துருப்பீங்க. விஜய் செம்மையாக ஹோஸ்ட் பண்ணியிருந்தார். செம்ம மாசாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணார். அதாவது கமல் சார் வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி பேசுவார். நம்ம விஜய் சார் வந்து எப்படின்னா பலூனில் ஊசி ஏற்றின மாதிரி அப்படி பட்டார் உடச்சி தள்ளிட்டார். பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு வந்து தர்சிகாவை வந்து சுகர் கிரேவிங்காக அவங்க லட்டு பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து மஞ்சரிக்கு ஒரு ஸ்பூன் இதுக்கு அவங்க அவ்வளோ ஆர்கியூ பண்ணாங்க. நான் கேட்டு சொல்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். இவங்களுக்கு நானே கேட்டுக்கல. அதை ரொம்ப அழகாக வந்து அட்ரஸ் பண்ணார். அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்லெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டார். இன்னசென்ட்டாக அப்படி ஆஞ்சான், இல்லை சார் எனக்கு ஒன்றும் புரியலை சார், எனக்கு தெரியல சார் அப்படின்னு அவங்க பேசுனது வந்து பயங்கர காமெடியாகவும் இருந்துச்சு. அவங்களோட உண்மையான முகத்தை அப்படியே அவர் கிழிச்சு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அது வந்து அது எனக்கு சாரி ஒவ்வொரு தடவையும் அதுமாரி தான் சாரி சொல்லிட்டு தப்பு பண்ணுறாங்க. அந்த இதை சொல்லக்கூடாது, அது சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பி தப்பு பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப முகத்தில் அடித்த மாதிரி சொன்னார். அது பார்க்க ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது கோவா கேங்கு. இந்த கோவா கேங் வந்து தே ஆர் நாட் ரோஸ்டட், தே ஆர் டீப் ஃப்ரைடு. போத் ஆஃப் தெம் ஆர் டீப்லி ஃப்ரைடு பை விஜய் சார். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங். அதுவும் அந்த சௌந்தர்யா முகத்தை பார்க்கணுமே. ஐயோ, அந்த பொண்ணு மஞ்சரின்னு வந்தால் ஏன் தான் இவ்வளோ மார்க் பண்ணுதோ தெரியல. அது வந்து ரொம்ப மார்க்கிங். அதை ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணார். ஜாக்லினையும் பயங்கரமாக டார்கெட் பண்ணி அவர் கரெக்டாக பேசினார். இப்படி இருக்கக்கூடாது, வந்தால் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு வெளியே வாங்க யாருனாலும் அப்படின்னு சொன்னது வந்து செம்ம கிளாஸாக மாசாக இருந்துச்சு. இதே மாதிரி போணுச்சுன்னா நிஜமாக யாருக்குனாலும் அது ஒரு இம்ப்ரெஸ் ஆகிடுவோம். அவங்க விளையாடுறது மொக்கை. அதுவும் இந்த வாரம் விளையாடுனது மொக்கை. அருணுக்கெலாம் செம்ம இது பண்ணார். எனக்கு அது பார்க்கவே பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பார்க்காதவங்க கூட பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பிக் பாஸ் ஷோவை. அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது எனக்கு பிரச்சனை ஒரு சின்ன இது வந்தது வந்து ஹன்சிதாவை அவர் மென்ஷன் பண்ணலைங்கிறது தான். ஹன்சிதாவுக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. அவங்க வந்து ஒரு வன்மம் இதுன்னு வந்தால் மஞ்சரி அவ்வளோ இது பண்ணுறாங்க. அது தேவையே இல்லைன்னு தோணும் நமக்கு. தின லைஃப்பில் வருஷ காலமாக நம்மளை யாராவது மார்க் பண்ணுறாங்க, பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இவ்வளோ கோவப்படுவோம் ஒருத்தங்க மேலே. பட் வந்து 2 வாரத்தில் அவங்க மேலே இவ்வளோ வன்மம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. அது டூ மச்சாக இருந்துச்சு. அதை அட்ரஸ் பண்ணியிருக்கு.